வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு சுவாதி நட்சத்திரத்தின் வருட பலன். இந்த பதிவில் சுவாதி நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் அவர்களின் காதல் வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்தவை பற்றி இப்புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பதிவுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தின் 2025ஆம் ஆண்டு வருட பலன். பொதுவாக சுவாதி நட்சத்திரம் என்பது துலாம் ராசிக்குள் 6.40 டிகிரி முதல் 20 டிகிரி வரை வியாபித்து பரவி இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரத்தின் நட்சத்திர வரிசையில் 15வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த சுவாதி நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு வாள் அல்லது பவளமாக இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தின் இறைவன் வாயு பகவான் ஆவார். வாயு பகவான் இந்து மக்கள் வணங்கும் காற்றின் தெய்வமாக இருக்கிறார். இந்த சுவாதி நட்சத்திரத்தின் ராகு கிரகத்தால் ஆளப்படுகிறது. இந்த சுவாதி நட்சத்திரத்தின் தசாதிபதியும் ராகு பகவானே விளங்குகிறார். அன்புள்ள சுவாதி நட்சத்திரத்தின் சொந்தங்களே, உங்கள் பிரச்சனைகள் மற்றும் மோதல்களை தீர்ப்பதில் நீங்கள் வலுவான கவனம் செலுத்தி அதை நல்ல விதமாக முடிப்பதில் மிக முக்கிய ஆண்டாக இது உங்களுக்கு தொடங்கும். நீங்கள் ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் அல்லது மற்ற விதமான தகராறு வழக்குகள் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டில் முதல் பாதையில் அவை யாவும் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் எதிர்மறையாக நீங்கள் வாங்கும் உங்களின் தேவையற்ற ஆடம்பர கடன்கள் யாவும் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்காது என்பதால் அதை நீங்கள் கடன் வாங்குவதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. இல்லை என்றால் உங்களின் ஆசைகள் காரணமாக நீங்கள் அதிக கடன்கள் வாங்கி செலவழிக்க நேரிடும். இதனால் நீங்கள் அதிகபட்ச கடனுக்கு பணம் வாங்கி செலவழித்து பின்னர் அதற்காக அவதிப்படுவீர்கள் என்பது நிச்சயம். மற்றும் இதனால் உருவாகும் மனக்கவலையினால் உங்களின் சிறுநீரகம் அல்லது கல்லீரல் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கமான சிறுநீரக செயல்பாடு சோதனைகள் மற்றும் கல்லீரல் செயல்பாடு சோதனைகள் மற்றும் தாங்கள் உண்ணும் உணவுகளின் விஷயத்தில் அக்கறையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். இதனால் உங்கள் உணவில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இல்லை என்றால் உணவே விஷமாகக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. சுவாதி நட்சத்திரத்தின் மக்களுக்கு ஆண்டின் 2ஆம் பாதையில் மே மாதம் தொடங்கி வருகிற சூழ்நிலைகள் யாவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தின் திருமணமான மக்கள் கருத்தரிப்பதில் சிரமத்தை அனுபவிக்கும் சுவாதி தாய்மார்கள் IVF சிகிச்சையை கருத்தில் கொண்டு செயல்படலாம். காரணம், இந்த காலம் இத்தகைய சிகிச்சைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நட்சத்திர ஜாதகத்தின் 2025 படி வெளிநாட்டில் படிக்க விரும்பும் சுவாதி மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறது. மற்றும் தனியாக இருக்கும் சுவாதி நட்சத்திர மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வெவ்வேறு கலாச்சார பின்னணி அல்லது வெளிநாட்டு வம்சாவளியை சேர்ந்த ஒருவரை காதலிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் புதிய உறவுகளில் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் ஏமாற்றும் கூட்டாளர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவர்களை பற்றி முழுமையாக விசாரித்த பின் அறிந்து கொண்டு பழகி அதற்கு பிறகு காதலில் நீங்கள் விழுவதும் திருமணத்திற்கு செல்வதும் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளும். இல்லையில் அன்பு மிகுதியால் நீங்கள் காதலித்து பின்னர் வருத்தப்பட வேண்டாம் என்றும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவான தகவல்கள் என்பது ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அவர் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினியிலிருந்து பரணிக்கும்
பரணியில் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார். அதை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார். பொதுவாக சோதிடத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யக்கூடியவே என்று இருந்தாலும் அவர் ஜாதகத்தின் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் ஆகிய 10ஆம் இடம் ஆகிய இரண்டையும் சேர்த்து நட்சத்திர பலன்கள் சில நேரங்களில் மாறுபடும் என்பதால் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.